அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயகர்கள்லாம் உங்களுக்கு நிறைய போதிக்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, அதெல்லாம் கை கொள்ளுங்க, ஆனா அவங்க செய்யறத பார்த்து தயவு செய்து நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு மெயினான ரீசன் முதல் விஷயம், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா சொல்லி கொடுக்குற வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறது இல்ல. அதனால இந்த இடத்துல ஜீசஸ் அவங்களுடைய டீச்சிங்க அவர் அந்த இடத்துல கண்டெம் பண்ணல. அவங்கள நீங்க இமிட்டேட் பண்ணாதீங்க, அவங்கள மாதிரி நீங்களும் மாய்மாலம் பண்ணாதீங்க, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத அங்க சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் மேல அவங்களால சுமக்க முடியாத பாரங்களை வைக்கிறார். ஆண்டவர் நம்மை பாரப்படுத்துகிற தேவன் இல்ல, அவங்க ஜனங்கள் மேல தேவையில்லாத பாரங்களை வைக்கிறாங்க. அவங்க ஆனா ஒரு விரல்ல கூட அந்த பாரங்களை எல்லாம் தொட மாட்டேங்கிறாங்க. நம்முடைய தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லுகிற தேவன். அபிஷேகத்தினால் நம்முடைய நுகங்களை எல்லாம் முறித்து போடுகிற தேவன் அவர். அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வெளியே டிஸ்பிளே பண்றாங்க, வேஷம் போடுறாங்க, மனுஷர் காண்றதற்காக தான் அவங்களுடைய கிரியைகளை செய்யறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க, விருந்துகள்ல முதன்மையான இடம், ஜெப ஆலயங்கள்ல முதன்மையான ஆசனங்கள், இதெல்லாம் அவங்க தேவையார். வெளிய வேஷம், வெளியே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, புறம்பே அலங்காரம், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது போல வெளிய நீதிமன்கள்னு பேர் வச்சுக்கிறீங்க, ஆனா உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பவுமே உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறவர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை விரும்புகிற தேவன். அவர் உள்ளான பரிசுத்தத்தை, உள்ளான மனுஷனில நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, உள்ள இருந்து என்ன புறப்படுகிறதோ அதுதான் நம்மை தீட்டுப்படுத்தும். வெளியே இருந்து அவங்க சும்மா நம்ம இதை சாப்பிடாத, அதை தொடாத, இதை பண்ணாத அப்படின்னு டீச் பண்றாங்க. ஆனா உள்ளத்தை, இருதயத்தை காத்துக் கொள்கிறத பத்தி, அதுல இருந்து புறப்படுகிறதை பத்தி சொல்லி கொடுக்கறது இல்ல. ராஜாவாகிய சவுல் அவர் வெளியே ஐயோ வாங்க சாமுவேல் தீர்க்கதரிசியே வாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் கர்த்தருடைய கட்டளை எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கவே இல்லை. அங்க சாமுவேல் அவரை கேட்கிறார், என்ன அப்போ என் காதுல கேட்கறதெல்லாம் இதெல்லாம் என்ன, நீ ஏன் போய் சொல்றன்ற மாதிரி கேட்கிறப்போ அதுக்கு காரணம் சொல்றாரு, நான் ஆண்டவருக்காக தான் இதெல்லாம் பலியிடுகிறதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. சோ ஆக்சுவலா உள்ள ஃப்ரம் த ஹார்ட் அவருக்கு ஹோல் ஹார்ட்டடான அந்த சப்மிஷன் ஆண்டவர் மேல அவருக்கு இல்ல. அதனாலதான் அங்க சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமா இருக்கிறது. கேள்வி, நான் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்கிறேனா அல்லது மத பக்தி உள்ளவளாக வெற்று தோற்றம் அளிக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்க வேதபாரகர் பரிசேயர்களை போல வெளி வேஷம் போடுகிறவர்களா இராமல், நாங்க என்ன போதிக்கிறோமோ, எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்க என்ன டீச் பண்றோமோ அதை கூட நாங்க கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமேன்.